கைஸ் நம்ம இப்போ தான் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா 225 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 223 கிலோமீட்டர் காட்டுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவா போகிறோம் கைஸ். ஈகெல்லாம் வெயிட் பண்ணிருந்தது. ஐயோ இது என்ன தனியாக பிஞ்சிட்டு வருது. ஆமாம் இது கைஸ் லைட்டாக சின்னதாக தூக்கிட்டு இருந்தது. கண்டிஷன் ஆகி போச்சாட்டிருக்குது. ஓகே வாங்க இதுக்கு ஏதோ போகிற வழியில் ரிப்பேர் இது பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணி விட்டு போவோம். கைஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட கோவா ட்ரிப்பு இன்றைக்கி நிறைவேற போகுது. இன்னும் நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கோவாவுக்கு வெறும் 222 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க சே நம்ம மொபைல் ஹோல்ட்ரு 2 மறையில் தான் நிற்கிது. கலண்டு மாட்டிருக்கு. இருங்க நான் கொஞ்சம் மொபைலை காப்பாற்றிட்டேன். இல்லைன்னா மொபைலுக்கு டாட்டா தான். வாங்க என்கிட்ட இதுக்கு ஸ்பேனர் எதுவும் இல்லை. ஹரி ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காராம். மனுஷனை நிற்க சொல்லியிருக்கேன். போயிட்டு இது ஸ்பேனர் இல்லை, அது இல்லாமல் இது வந்து அலங்கி டைப்பு. அதனால் நான் அந்த அலங்கி இல்லை. போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு டைட்டு வைக்கலாம். இல்லைன்னா 1800 ரூபா. ஓஹோ சுவாகாங்கிற மாதிரி போயிடும். அது இல்லாமல் இந்த லைனில் கொஞ்சம் மாடு கிராஸ் ஆகிட்டு இருக்காமா கைஸ். அதனால் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் சாணம். இங்கெல்லாம் பயப்புலைங்க இருப்பானுங்க. இன்னும் மஞ்சன்னு இருக்குது பஸ்ஸு. பெறான ஒரு முடிவு. ஏன்னா நம்ம வண்டி வந்துருச்சு ஓரளவுக்கு கிட்ட. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக நம்ம வண்டி இந்த வரையும் வீட்டிலேருந்து 870 கிலோமீட்டர் வரையும் ஓடி இருக்கு கைஸ். 1000 1000 ஓகே. ஓகே ஃபியூல் ஃபுல்லாகிடுச்சு கைஸ். அதுக்கு தான் வண்டி கொஞ்சம் ஓரம் போட்டு சைட் ஸ்டாண்டில் நிறுத்தினா வண்டி காட்டுதாங்கிறக்கா சும்மா ஒரு செக்கிங் பண்ணலாம் தான் வண்டி ஓரம் போட்டேன். ஆக்சுவலாக வண்டி ஏறலை, அது ரன்னிங்கில் தான் ஏறுமாட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வண்டி ட்ரை ஆனாலும் தாச்சு போட்டால் வண்டி போகாதுங்க நல்லா தெரியுது. அதோட லெவல் வச்சுக்கிருக்காங்க கைஸ். அந்த லெவலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபியூல் இதாகுது கைஸ். நான் ஒரு 1000 ருபீஸ்க்கு போட்டேன். ஆக்சுவலாக நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த லடாக் ட்ரிப்பில் ஃபியூல் போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1140, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1150 ஒன்று, அப்புறம் இப்போ வந்து 1000 ரூபா மூணாவதாக இப்போ போட்டிருக்குது கைஸ். நம்ம இந்த கோவா ரைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது நம்ம கிராஸ் பண்ண செகண்ட் டோல். ஆனால் டோலில் நீட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கடை கூட இல்லை. நம்ம தாண்டினதுக்கப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்திங்களா அந்த டோல் தாண்டினதுக்கப்புறம் கப்புன்னு இருட்டாயிருச்சு. இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நினைமா இது ஒரு செக் போஸ்ட் கைஸ். யாரும் கூப்பிடல, யாரும் எதுவும் கேட்கல. வாங்க நம்ம போகலாம். மேபி கைஸ் இது வழியாக நான் ரொம்ப ஆர்வப்பட்டேன். முன்னாடி தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பேசினேன் ஹரி ப்ரோட்ட. முன்னாடி பார்த்திங்கன்னா 2 டனல் இருக்கா ஜெய், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி நானும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இருட்டு அவருக்கு முன்னாடி போனால் 2 டனல்லையே கொஞ்சம் vlog பண்ணிட்டு போகலாம். அது டனலில் போகும்போது நல்லா இருக்கும்ல கைஸ். அது ஒரு மெமரிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வச்சுருந்தேன். அநேகமாக நானும் வந்துட்டேங்கிறேன். எங்கேயும் டனல் வந்த மாதிரியே தெரில. அநேகமாக மனுஷன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அவருக்குமே கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் என்னமோ டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஹோல்டர் இல்லாதனால நான் சொல்ல மறந்துட்டேன். மொபைல் ஹோல்டர் இல்லாதனால லைஃப்பில் இதில் ரூட் மாறி போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திருப்பி போன ரூட்லேயே ஆப்போசிட் ரோடு பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் இதுக்குள்ளே இங்கே கிராஸ் ஆகிட்டார் கைஸ். உங்களுக்கு லைட்டாக வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அந்த டனல் சொன்னேன்ல, அந்த டனல் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள். வாங்க போயிட்டு சார்லி பண்ணிட்டு வருவோம்.
ரொம்ப நல்லா இருக்குங்க. பகலில் மிஸ் பண்ணிட்டோம். பகலில் வந்திருக்கணும். பகலில் வந்தால் ஃபீலே தனி. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து லைட் வெளியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க கைஸ் போயிட்டலாம். எவ்வளோ லென்த்துக்கு இருக்குன்னு தெரியல. என்ன வெட்டானில் 71 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைஸ் ஃபன்னு 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 கைஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நடுவில் ஒரு பேட்ச் இருக்குது ரோடு, அதுக்கு மேலே கைஸ் இது 2 மலை. ஆமாம், 2 மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்த ரோட் போட்டிருக்காங்க. இந்த ஓவர் ஸ்பீட், நான் ஸ்பீடு பிரேக் நினச்சேங்க, ஸ்பீடு பிரேக் இல்லை, வண்டி ஸ்லோலாம் பண்ணனே. கைஸ் இங்கே பாருங்க மேலே, வாவ், அப்படியே ஒரு மாதிரி அந்த மலையை கொடைஞ்சி எடுத்திருக்காங்க. அப்படியே அந்த மிஷின் போட்டு கர்ற 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 கர்றன்னு நோண்டிருக்காங்க. நீ வேற ஏன்டா குறுக்கால கை ஒரு ரேட்டுறீங்களா? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. அவன் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கைஸ் கோவாக்கு. கார்வார்னு ஒரு ஊர் இருக்குங்க கைஸ், அங்கே போனால் லெஃப்ட் எடுத்தா அங்கே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோவா. கைஸ் லைட்டாக இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் கைஸ், நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. கைஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்டில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகுது. ஓகேவா? ரோடு சூப்பராக இருக்குது. அநேகமாக சைடில் பீச் வியூ இருக்குங்க. அதுதான் பசங்க இந்த ஓரமாக வண்டியை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இந்த பாருங்களேன், இங்கே ஒரு பேட்ச் இருக்காங்க. நமக்கு இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கேமரா தெரியாது, ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பீச் வியூ இருக்குது. அப்படியே நின்றுட்டு இங்கேருந்து கடலை பார்க்குறாங்க. வாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த பாதி சொல்லிட்டுறேன். இல்லை பாகா பீச் இருக்குல்ல, அதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். மேக்ஸிமம் அங்கே போய் தான் இன்றைக்கி ஸ்டே எடுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க எனி அப்டேட்ஸ் நான் vlogல கன்டினியூ பண்ணிட்டே வரேன். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா பேஞ்சூர் அங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு சின்ன பிரேக் ஒன்று தேவைப்படுது. வாங்க ஒரு பிரேக்கை போட்டு தாண்டலாம். அநேகமாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டால் இடமே ஃபுல் எம்டியான மாதிரி ஆகிடுது. இப்போ தான் பக்கத்தில் மக்கள்லாம் கொஞ்சம் பார்க்க ஏதோ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தேவைப்படுது. இந்த கடையை நிறுத்திடுவோம், சின்னதாக இருந்தாலும் ஓகே, இங்கேயே நிறுத்திடுவோம். கைஸ் எனக்கு எதுவும் சாப்பிட்ற ஐடியா இல்லை, சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போகலாம். இருங்க, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்ப்போமா? நானே ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தாங்க மேப்பில் ஏதோ ரூட்டுக்கிட்டு மாறிக்கிட்டு போயிடுமா இல்லையாங்கிறத இப்படி நின்று தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக கடைசியாக நம்ம ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போதுன்னு சொன்னோம்ல. இன்னும் கைஸ் இன்னும் நமக்கு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கைஸ் நம்ம ஆக்சுவலாக மேப் எங்கே போட்டிருக்கோன்னா பாகா பீச்சுக்கே போட்டிருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள். வாங்க இன்னொரு 8.4 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் எடுக்கணும். இங்கே இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம். இங்கே சாரி இந்த ஏரோ மார்க் இங்கே இருக்குது ஒரு 8.4. ஓகே பாருங்கள், மனப்பாடம் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க. மொபைல் ஹோல்டர் இல்லை, அதனால். இங்கே ஒரு என்ன இருக்குது, இங்கே ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே கைஸ் வாங்க போகலாம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. லைட்டாக ஒரு சின்ன வாட்டர் பிரேக் போட்டு வந்துடுறேன். இன்னும் வண்டி வேறு நேராக நிற்குமா? ஓகே கைஸ், எடுத்து வாட்டரும் போட்டேன். என்கிட்ட இல்லை, அது இல்லாமல் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதான் கைஸ் அந்த சின்ன பிரச்சனையாகிடுச்சு. ஒரு ஜென்ரல் சர்வீஸ் விட்டணும், இல்லைன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகிடும். வாங்க போகலாம்.
கைஸ் ஒரு அண்ணன் வந்து வண்டி பார்த்துட்டு போனார். பேக் வச்சுருக்கனால எதுவும் பேசாமல் போயிட்டார். அநேகமாக அவருக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். இவர் அந்த பேக் மாட்டியிருக்கார்ல அந்த ப்ரோ தான். இருங்க வேணால் பார்க்கலாம். புரியல தமிழ் புரியல இங்கிலீஷில் ஓகே இங்கிலீஷ் யா पनाम बीच पनाजी बीच हाँ 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 अकेला एक आदमी को लेके जा सकते कैन यू ड्रॉप हिम यार और या रेलवे स्टेशन और को के बा ப்ரோ உங்களுக்கு ஓகேவா? बैग भी है ना नहीं கைஸ் இருங்க, அவருக்கு என்ன லாங்குவேஜ் வேறு லைட்டாக புரியல. இருங்க அவர்கிட்ட நான் என்ன பேசிட்டு வரேன். ஹெல்மெட்டை தூக்கிட்டு பேசினா தெரிஞ்சிடும். ஓகே யா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப். புரியல. இதுக்கு இட்ஸ் கால்டு இன்டர்காம். சம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ப்ளே மியூசிக், ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசிக்கலாம். கைஸ் நம்ம அவர் பிக் பண்ணிக்கிட்டோம். வாங்க, அவருக்கு இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போகணுமாம்மா. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா கர்நாடகாக்கார். இங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களாமா. இங்கே படிச்சுட்ருக்காராம். ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சாம்மா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 8:30க்கு மேலே பார்த்திங்கன்னா பஸ்ஸு ரொம்ப கம்மி தானம்மா. பஸ்ஸு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி அது இல்லாமல் எனக்கு லைட்டாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தமிழில் தான் பேசுகிறேன். அவர் பார்த்திங்கன்னா தெலுங்கு தான் பேசுகிறாரு. ஓரளவுக்கு நாங்கள் அந்த பேசுகிற புரியுது எனக்கு. அந்த அவங்களுக்கு இந்த ஒரு அவசரம் இருக்குது, அவங்களுக்கு இப்போ தேவைப்படுதுன்ட்டு. நான் ஆக்சுவலாக நம்மளே பார்த்திங்கன்னா 2 லக்கேஜ் வச்சுருந்தோம். இருந்தாலும் எனக்கு தெரியும் அவர் வந்து வண்டியை பாட்டு போகும்போதே அவருக்கு ஏதோ தேவைப்படுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம நம்ம அந்த ரூட்டில் தான் கிராஸ் பண்ண போகிறோம். நான் அவர்கிட்ட ஒன்றே தான் கேட்டேன், பேக் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துப்பீங்களா, மேனேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். என்னை கொண்டு போய் விட்டால் போதுங்கிற மாதிரி மனுஷன் சொன்னார். ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கழட்டிட்டு அவரை உட்கார வச்சுட்டு பேக்கை அவர்கிட்டயே கொடுத்துட்டோம். அவருக்கு வந்து பிடிச்சிட்டு வராரு. வாங்க அவரை நம்ம ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணிடலாம். வாங்க ஐஸ். எனக்கு இந்த மாதிரி நம்ம மட்டும் லிஃப்ட்டுன்னு வாய் தொண்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் லிஃப்ட்டு கொடுக்குற ஆள். ஏன்னா நம்ம பெருசாக நமக்கு யார் உதவலைன்னு பரவாயில்ல, நம்ம யாருக்கோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிடணும். நம்ம ப்ரோட்ட கேட்டேன், ப்ரோ எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு இங்கே என்ன எதுன்னு தெரியாது, அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரூட் சொல்லணும் அப்படின்னா ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. வாங்க அவரை போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக மனுஷன் சாப்பிட்டாரு என்னன்னு தெரில, நானும் ஒரு பிரேக் எடுக்கணும். மனுஷன் சாப்பிட்றேன்னு சொன்னாருன்னா கையோட 2 பேர் சாப்பிட்றலாம். ஓகே ஐஸ், நான் வாங்க போக போக லாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். ஃப்ளைட் போகுது. நான் இப்போ தான் இவ்வளோ கிட்டத்தில் பார்க்குறேன். அது இல்லாமல் கோவாக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வர மாதிரி இருந்தால் 3 hours தான் கைஸ். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தோம்ல, அதை அசால்ட்டாக வந்துடலாம் 3 மணி நேரத்தில். அநேகமாக ஃப்ளைட்டு இங்கே தான் கீழே லேண்டிங்க்காக போயிட்டுருக்கு. ஓகே கைஸ். பின்னாடி ஒரு அண்ணனுக்கு ஒரு அண்ணனில் அவர் நம்மளோட சின்னவர் தான். அவர் பிரதருக்கு வந்து லிஃப்ட்டு கொடுத்தோம்ல, அவரை விட்டாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சுக்கு தான் இப்போ ரூட் போட்டிருக்கனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு கரெக்டாக 2 கிலோமீட்டர் முன்னாடியே அவருக்கு வந்து திரும்ப வேண்டியது இருந்தது. அவர் 2 கிலோமீட்டர் அந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது இருந்தது. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் விடுறேங்க அப்படின்னு. இல்லை யூக்கு பைபாஸ் ரோடு, இந்த ரோடு பைபாஸ் கைஸ், இதில் போனால் கரெக்டாக பாகா பீச்சுக்கே கொஞ்சம் ஒரு லெஃப்ட் ரைட்டு நான் சுற்றணும். ஆனால் பைபாஸ்லேருந்து போனால் ரொம்ப பக்கம். இல்லைன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போனோம்னா அது ரொம்ப நசை பிடிச்ச வேலை, நீங்கள் வந்து இப்படியே போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாப்பி. இல்லை பரவாயில்ல நான் உங்களை கொண்டு போய் விட்றேன்னு. இல்லை எனக்கு ஓகே தேங்க்யூ, ரொம்ப உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு மனுஷன் இறங்கி போனார். அப்புறம் போகும்போது நாங்களும் ஒரு டீ சாப்பிட்டு
அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அது இல்லாமல் கைஸ் அவருக்கு அவசரமாக இருந்தது. வாவ் கைஸ், சத்தத்தை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜெட்டக்ஸ்டனார் வச்சு பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் அங்கே வரும்போதே பார்த்துட்டேன், ஆனால் சத்தம் இப்போ தான் கேட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது. அவரும் அப்புறம் அவரையும் அனுப்பி வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கேன் கைஸ். கைஸ் இந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடலே இருக்காமா கைஸ். நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 39 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருந்துச்சு. நம்ம அப்படி பார்த்தேன், இப்போ ஒரு 35 இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த பைபாஸ்லேருந்து கீழே இறங்கினா லெஃப்ட்டு ஒன்று காட்டுச்சு. அந்த லெஃப்ட்டு மட்டும் கரெக்டாக இறங்கிட்டு அதுலேருந்து ஒரு யூட்டன் ஒன்று, பார்த்தீங்களா எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் மேப்பை. என் நிலம்பு பாருங்கள், எப்படி ஆகி போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அவன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். சாரி அப்படிலாம் இல்லை, நிலம்பு பிடிக்க டைட் ஆகி போச்சு கைஸ். நம்ம நார்மல் ஒரு மொபைல் ஹோல்டராக ஒன்று ரெடி பண்ணியிருந்துருக்கலாம். அது கரெக்டாக இன்றைக்கி வர சண்டேவா, எந்த மெக்கானிக் ஷாப்பு தலைகீழ இருந்தாலும் இருக்காது. அதுக்காண்டி நானும் சரி அதை ஏன் போய் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், ஆட்டோக்காரன்கிட்ட கேட்டேன், அப்புறமேட்டு பைக்கர்ஸ்லாம் மீட் பண்ணேன், அவங்ககிட்ட கூட கேட்டேன் 4mm அலங்கி இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி இது தொங்கி போச்சுங்க அப்படின்லாம் கேட்டேன். அவங்களும் கேரி பண்ணல. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டூல்ஸ் கிட்டு வந்து கேரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே கைஸ், வாங்க நம்ம போகலாம். அநேகமாக இந்த லெஃப்டாக இருக்குமோ, இந்த லெஃப்டாக மட்டும் இருந்ததுன்னா அவனை நீ டண்டனக்கா தான் கைஸ். இங்கே ஒரு வண்டி பஞ்சர் ஆகி வண்டி ஸ்னேஷன் போட்டு டயரை மட்டும் கழட்டிட்டு போயிட்டாங்க அந்த ஆக்டிவாக்கு. நம்ம மாதிரி இங்கே பைபாஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கனால இப்போ ஓரங்காட்டி இங்கே ஃபோனை செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே தான் போகிற மாதிரி இருந்துச்சா, வாங்க அந்த எப்படி கீழே இறங்குது, கீழே போய் செக் பண்ணிக்கலாம். எப்படி இல்லைனா சுற்றிட்டு ஆல்ரெடி கைஸ் நான் ரொம்ப இப்படி போகிற இதை காதை சுற்றிட்டு வந்தீங்கிறமாங்க கேட்பாங்க, சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன் கோவாக்கு. வாங்க, லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே காசு கொடுத்தாலும் கிடைக்காது. நமக்கு இன்றைக்கி இப்படி நடக்கும்னு நினச்சா அது நடந்துதான் ஆகும், வேறு வழியே கிடையாது. வாங்க நான் போயிட்டு ரூம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் மேப் செக் பண்ணேன், இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அந்த ரவுண்டான சொன்னேன்ல, அந்த ரவுண்டானத்தை வந்துவிட்டோம். ஆக்சுவலாக நம்ம பைபாஸை வந்து லெஃப்ட் எடுத்து கீழே இறங்கி தான் வர சொல்லியிருந்தது. நம்ம பைபாஸ் ரோட்லேயே டச் பண்ணி வந்ததுனால ஏதோ நம்ம நேரமாக அப்படியோ கரெக்டாக அந்த ரூட்டுக்கு வந்துவிட்டோம். இன்னொரு அந்த ரவுண்டான மட்டும் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு மட்டும் போகணும். அது வந்து சொன்ன மாதிரி ரொம்ப இதாக தாங்க இருக்குது, காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டு, அவ்வளோதான், அந்த ரோடு தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஜாயிண்ட் பாலம்லாம் இருக்காமா, அதனால தான் அந்த மாதிரி அப்படி அது காட்டுது. வாங்க, நாம்ளும் இது வரைக்கும் போனதில்லை, இதனால் போயிட்டு அந்த இடத்த மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். பார்த்து கவனமாக அந்த இடத்துல திரும்பிக்கலாம், இல்லைன்னா சுற்றிட்டு இதில் எங்கேயோ போணுச்சுன்னா. இப்போ கூட பாருங்கள், மேப் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் வந்துட்டு தான் பார்க்க வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரோ நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ், நம்ம கோவாக்குள்ளே வந்துட்டு மாட்டிருக்கேன். இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டினேன். வாங்க, டட்டா ஃபைனலி வந்துட்டோம், கோவா ரீச் ஆகி. ஏன்னா கொஞ்சம் கடுப்படிச்சிச்சு கைஸ், அந்த ரவுண்டானா தான் செம்ம இரிட்டேட் பண்ணிடுச்சு. 2 டைம் அதையே சுற்றினேங்க. ரொம்ப ஒரு மாதிரி டொயின்னு ஆகிட்டேன், பழையபடி அங்கே ரூம்லேருந்து கிளம்புன மாதிரி ஆகிட்டேன். நடுவில் கொஞ்ச நேரம் கடற்கடன்ட்டு வந்தேன். சரி, ரைட், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே கைஸ், பை, see you, டாட்டா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை டாடா. நான் கடையை மட்டும் கிளம்புறேன். பை.